ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஸ்டடி டைம். நாம் இன்றைக்கி பாலிட்டியில் ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா திருத்தச் சட்டம், சரிங்களா? அதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு முன்னக்கூட்டி அதை மசோதான்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அந்த மசோதா எத்தனை வழிமுறைகளில் நிறைவேற்றப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா 3 வழிமுறைகளில் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றலாம். ஸோ என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னா, அதாவது ஒரு மசோதாவை சட்டமாக்குறதுக்காக 3 வழிமுறைகள் இருக்குது. அந்த 3 வழிமுறைகள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை, ஸோ அதுக்கப்புறம் சிறப்பு பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் எந்த மாநிலங்கள், சரிங்களா? ஸோ எந்த மாநிலம் சம்மந்தப்பட்டதோ அந்த மாநிலத்துடைய ஒப்புதல். சப்போஸ் இப்போ இந்தியா முழுமைக்குமே ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது மாநிலங்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னா இத்தனை மாநிலங்களில் அது நிறைவேறப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை, சரிங்களா? ஸோ அமெண்ட்மெண்ட் திருத்த சட்டம் அப்படின்னாலே நம்ம அரசியலமைப்பில் ஒரு முக்கியமான சரத்து ஒன்று இருக்குது. என்னது அப்படின்னா சரத்து 368, சரிங்களா? ஸோ அதன் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருத்துவாங்க. பகுதி 20 இருக்குது, நல்லா நான் வச்சுக்கணும். ஸோ அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னாலே பகுதி 20 சரத்து 368, சரிங்களா? ஸோ தனி பெரும்பான்மை அப்படின்னா 3ல் 1 பங்கு. அவைக்கு வந்திருக்கவங்களில் 3 பங்காக பிரித்தோம் அப்படின்னா அதில் 1 பங்கு இருக்கிறவங்க அதுக்கு ஆதரவாக இருந்தால் போதும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நிறைவேற்றப்பட்டுரும், சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னா புதிய மாநிலங்களை அனுமதிக்கிறது, ஸோ அதாவது உருவாக்குறது, இல்லைன்னா எல்லைகளை மாற்றி அமைக்கிறது, அதாவது ஒரு மாநிலத்தை பிரிக்கிறது, சேர்க்கிறது, எல்லையை மாற்றுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தனி பெரும்பான்மையே போதும். அதாவது அவைக்கு வந்திருக்கிறதுல 3ல் 1 பங்கு பேர் அதுக்கு சாதகமாக இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகளை நிர்ணயிக்கிறது, சரிங்களா? அதாவது சேலரியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிர்ணயிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை. சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னா 3க்கு 2 பங்கு பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை ஒப்புதல் அளிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு முக்கியமாக எதுகளை தேவைப்படுது அப்படின்னா 3வது வாசிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா முதல் நிலை வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்புன்னு சொல்லுவாங்க. இதில் 3வது வாசிப்பில் இந்த சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ எதுக்கு அப்படின்னா அடிப்படை உரிமைகள், அரசு கொள்கைகளை வழிநடத்தும் நெறிமுறைகள் இதெல்லாம் கொண்டு வரும்போது சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் சரிபாதி மாநில சட்டமன்றங்களால் ஏற்புறுதி செய்யப்பட்டிருக்கணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் 50% மாநில சட்டமன்றங்களின் தனி பெரும்பான்மை ஒப்புதலுடன் இது திருத்தி அமைக்கப்படணும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை இருக்கணும். அது போக இந்த மாநில சட்டமன்றங்களில் தனி பெரும்பான்மை 3ல் 1 பங்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதாவது 50% மாநில சட்டமன்றங்களில் இப்போ எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் என்னென்ன மாநில சட்டமன்றங்கள் இருக்கோ அதில் 50% சட்டமன்றங்கள் ஒத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அது என்னென்னு பார்த்தோன்னா 7வது அட்டவணையில் அடங்கியிருக்கக்கூடிய எந்த ஒரு பட்டியல், சரிங்களா? இப்போ ஒரு பட்டியல் மத்திய பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறாங்க, மாநில பட்டியலேருந்து பொது பட்டியலுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் இருக்கணும், சிறப்பு பெரும்பான்மை. அது போக நம்மளுடைய மாநிலங்களும் அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா தனி பெரும்பான்மை கொடுத்துருக்கணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் இது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாலிட்டி சம்மந்தப்பட்ட அதாவது டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயில்னாலும் நம்ம சேனலில் கமெண்டில் கேளுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.